Term 3, Classes 4 and 5, Module 4, Everyone is Important. Day 2 starts with Fun with English. Who is this activity? இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அனிமல் ஆர் பேர்டோட நேமை சீக்ரெட்டா சொல்லணும். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் அந்த பேர்ட் ஆர் அனிமலுடைய சவுண்டை கொடுக்கணும். அந்த சவுண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நாம மங்கி அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஹுப் ஹுப் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கணும். இப்ப நாம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லவுடா திஸ் இஸ் அ மங்கி, திஸ் இஸ் அ மங்கி அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இது போல மற்ற ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணி மற்ற பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் உடைய சவுண்ட்ஸை சொல்ல வச்சு அதனுடைய நேம்ஸை கண்டுபிடிக்க ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இது மூலமா அனிமல்ஸ் உடைய நேம்ஸ் அண்ட் தேர் கிரைஸை ரிலேட் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட், பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் ஃபார் கிளாஸ் 4. நாம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹூ மேக்ஸ் ஆர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு கேட்கும்போது டெய்லர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்செப்ட் பண்ணி ஹூ மேக்ஸ் திஸ் சாரி அப்படின்னு நம்ம சாரியை பாயிண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணி வீவர்ஸ் மேக் திஸ் சாரி அப்படின்னு நாம சொல்லி ஹாவ் யூ சீன் எனிஒன் வீவிங் ஆர் ப்ராக்டிஸ் வீவிங் பை யோர் செல்ஃப்? Now we will listen to the story about a boy and his family. They are weavers அப்படின்னு நாம சொல்லி ஸ்டோரியை பைலிங்குவலா நரேட் பண்ணணும். டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட ஸ்டோரி ரிலேட்டட் கொஷின்ஸை போர்டில் அல்லது சார்ட்ல எழுதி டிஸ்பிளே பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்ஸாக உட்கார வச்சு அந்த கொஷின்ஸ்க்கு அப்ராப்ரியேட் ஆன்சர்ஸ் அவங்க ஒர்க் புக் பேஜ் 47 and 48ல அண்டர்லைன் பண்ண என்கரேஜ் பண்ணணும். இந்த ஸ்டோரி மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் உடைய நேம்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும் ஸ்டோரியில வர ஈவெண்ட்ஸை வரிசைப்படுத்தவும் தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட், த கிராக்ட் காஃபி கப் ஃபார் கிளாஸ் 5. ஒரு உடஞ்ச கப் ஆர் கிளாஸை காட்டி ஆர் அதனுடைய பிக்சரை போர்டில் ட்ரா பண்ணி வாட் இஸ் திஸ், வாட் டஸ் இட் லுக் லைக், வாட் டு யூ see on the cup, can we use this? But I have seen a lady using this cup to drink coffee. Why does she use that cup? Any guesses? அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணி listen to the story. You will get to know why she used that cup and what happened later அப்படின்னு நாம சொல்லி ஸ்டோரியை பைலிங்குவலா நரேட் பண்ண பிறகு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட கொஷின்ஸை கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we need to treat everyone equally. We should love all. We need to thank all of them for their services அப்படின்னு சொல்லணும். பிறகு அவங்க ஒர்க் புக் பேஜ் 47ல கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் உடைய மீனிங்ஸை டிக்ஷனரியை பார்த்து ஆன்சர் எழுத என்கரேஜ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி மூலமா ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் உடைய நேம்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும் ஈவெண்ட்ஸை வரிசைப்படுத்தவும் தெரிஞ்சுக்கிறாங்க. With this, day 2 comes to an end. Thank you.